எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு உங்க ஃபிலிம் ரோல்ல சும்மா மைண்ட் ப்ளோயிங்கான கிளைமேக்ஸ் ட்விஸ்டோட இருக்கிற ஒரு சீரிஸோடைய கதையை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு டிடெக்டிவா இருக்கிற இந்த கதையோடைய ஹீரோயின் ஒரு டீனேஜ் அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக போறாங்க. ஆனா அந்த ஒரு கேஸ்னால ஏகப்பட்ட மர்மமான விஷயங்கள் வெளியே வருது. அதோட நம்பவே முடியாத ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்டோட இந்த சீரிஸ் சூப்பரா இருக்கும். ஸோ அதனால வீடியோவை முழுசா பாருங்க. நீங்க வந்திருக்கிற இடம் உங்க ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம மேட் ஆஃப் ஈஸ்ட் டவுன்ன்ற ஒரு கிரைம் த்ரில்லர் சீரிஸை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்திலேயே தூக்கத்துல இருந்து ஒரு லேடி கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. பக்கத்து வீட்டு பாட்டி தான் கால் பண்ணிருக்காங்க. சரின்னு இந்த லேடியும் அந்த பாட்டியை பார்க்க போறாங்க. இந்த லேடியோட பேரு மேர். பென்சில்வேனியால இருக்கிற ஈஸ்ட் டவுன்ல ஒரு போலீஸ் டிடெக்டிவா இருக்காங்க. அதுவும் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஹை ஸ்கூல்ல இவங்க பாஸ்கெட் பால் ஸ்டார். ஆனா இப்ப ஒரு தனிமையான வாழ்க்கைய வாழ்றாங்க. பக்கத்து வீட்டு பாட்டி கால் பண்ணுச்சுன்னு அந்த பாட்டியோட வீட்டுக்குள்ள போய் என்னன்னு கேட்டா, என் பேத்திய நைட் டைம்ல யாரோ ஜன்னல் வழியா பார்த்தாங்க அப்படின்னு பயந்து போய் சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம மேரும் வந்து, பாட்டி இது ஒரு சாதாரண கேஸ், போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. ஆனா நீ போலீஸ் தானம்மா? நான் போலீஸ் டிடெக்டிவ் பாட்டி. கொலை கொள்ளை இந்த மாதிரி கேஸை தான் நான் பார்ப்பேன். இது ஒரு மொக்க கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. நேரா அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போறாங்களே. அங்க சீஃப் ஒருத்தர் டிவி ஆன் பண்ணி இதை பாருன்னு சொல்றாரு. பார்த்தா டிவில ஒரு லேடி ஒருத்தவங்க போராட்டம் பண்றாங்களாம். ஏன்னா அந்த லேடியோடைய பொண்ணு கேட்டி அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே காணாம போயிட்டாங்களாம். ஆனா இன்னும் இந்த போலீஸ்லாம் கண்டுபிடிக்கவே இல்லை, என்ன பண்றாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி பிரஸ் மீடியாவெல்லாம் கூப்பிட்டு அந்த கேட்டியோடைய அம்மா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால சீஃபும் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னு புது டிடெக்டிவ் யாரோ வர போறாங்களாம். அந்த கேட்டி காணாம போன கேஸை நீ தானே பார்த்துக்கிட்டு இருந்த அப்படின்னு நம்ம மேற்கிட்ட கேட்க, அவங்களும் சார் கடத்தின மாதிரிலாம் எதுவும் தெரியல, அவ லவர் கூட எங்கேயோ ஓடி போயிட்டா போல, எதுவா இருந்தாலும் நம்ம ரிப்போர்ட் பண்ணிருக்கணும்ல, இப்ப பாரு நமக்கு தான் அவமானம், ஏதாவது ஒண்ணு பண்ணு அப்படின்னு மேற்கிட்ட சொல்றாங்க. இந்த நேரத்துல இதே டவுன்ல இருக்கிற எரேன் அப்படின்ற ஒரு பொண்ணு, இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. ஆக்சுவலா மேரேஜ்லாம் ஆகல, டீனேஜ் பொண்ணு தான் இவங்க. அவசரத்துல இவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து ஒரு குழந்தை பிறந்துருச்சு. அப்புறம் இந்த எரேனுக்கும் அந்த பாய் ஃப்ரெண்டுக்கும் இடையில சண்டை வந்து பிரிய போறாங்க. கோர்ட்ல கேஸ் போய்கிட்டு இருக்கு. வீக் டேஸ்ல குழந்தை எரின் கிட்ட இருக்கும், வீக்கெண்ட்ல குழந்தைய வச்சுக்கிறதுக்காக டைலன் வருவாரு. சோ அப்படிதான் எரினுடைய வீட்டுக்கு அந்த பாய் ஃப்ரெண்டு டைலன் வராரு. குழந்தைய வாங்கிட்டு அங்க இருந்து போகலான்னு போதுதான் வரவர் தனியா வந்திருக்கலாம்ல, இவருக்கு ஒரு புது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க போல. அதை நம்ம எரினும் பார்த்து அந்த கேர்ள் ஃப்ரெண்ட மோசமா பேச, பதிலுக்கு அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் பயங்கரமா கத்துறாங்க. இந்த நேரத்துல நம்ம டிடெக்டிவ் மேர் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பெட் ஷாப்ல இருக்கும் பொழுது ஒரு போன் கால் வருது. இந்த டவுன்லயே பெத்னு ஒரு லேடி இருப்பாங்க. அந்த லேடியோடைய வீட்டுல இருந்த ட்ராஃபி எல்லாம் யாரோ திருடி கொண்டு போயிருக்காங்களாம். அதை திருடினதும் என்னோட பிரதர் தான் அப்படின்னு அந்த பெத்தும் சொல்றாங்க. இது வந்து ரொம்பவே சின்ன டவுன். இங்க இருக்கிற மக்கள் எல்லோரையுமே வந்து நம்ம டிடெக்டிவ் மேருக்கு ஆல்ரெடி தெரியும். அப்படிதான் பெத்தையும் தெரியும். சரி நான் உன் பிரதரை கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது தான் பெத்தோடைய பிரதரை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அவரு தெரிச்சுக்கிட்டு ஓடுறாரு ஆளு. ஆனா பின்னாடியே நம்ம மேரும் போயிட்டு அவரை பிடிச்சிடுறாங்க. அவரு பயங்கரமா போதைக்கு அடிமையா இருப்பாரு போல. மேரும் சொல்றாங்க, டே காசுக்காக இந்த போதைக்காக இன்னும் என்னென்ன பண்ணலான்னு இருக்கடா நீனு அப்படின்னு. இவரு பெத்தோடைய பிரதர் தெரிஞ்சவருன்றதுனால சும்மா வார்ன் பண்ணி விட்டுட்டு இனிமே பண்ணாத அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்புறம் நம்ம மேயர் வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. மேயருடைய வீட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. அப்புறம் மேயருக்கு 2 பசங்க இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிறது ஒரு பொண்ணு மட்டும் தான். ஒரு பையன் இருந்தான். ஆனா அந்த பையன் தன்னைத்தானே கொன்னுக்கிட்டு இறந்து போயிட்டான். ஏன்னா அந்த பையன் போதைக்கு ரொம்ப அடிமையானவரு. ஆனா அவருக்கு ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தையோட பேரு ட்ரூ. ட்ரூவும் வீட்டுல தான் இருக்காங்க. நம்ம மேயருக்கு வந்துட்டு ட்ரூவை அவ்வளோ பிடிக்கும். நம்ம மேயரு அவங்களுடைய அம்மா பொண்ணு ட்ரூன்ற பேர குழந்தை. இது இல்லாம மேயருக்கு பிராங்க்னு ஒரு ஹஸ்பண்டும் இருக்காரு. ஆனா அவருக்கும் நம்ம மேயருக்கும் வந்து டிவோர்ஸ் ஆகி, இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு அவரு கல்யாணத்தோடைய நிச்சயதார்த்தம் நடக்க போகுதான். இந்த விஷயம் நம்ம மேயருடைய அம்மா பொண்ணு இப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அந்த ஊர்ல வந்து செகண்ட் மேரேஜ் எல்லாம் ரொம்ப நார்மலான விஷயம். அதனால எல்லாரும் ஜாலியா இருக்காங்க கல்யாணத்துக்கு. ஆனா எல்லாருக்கிட்டையும் சொன்னவரு நம்ம கிட்ட சொல்லலையே அப்படின்னு மேயருக்கு கொஞ்சம் கோவம் வருது. எங்க நம்ம மேயருடைய பொண்ணு வந்துட்டு ஏதோ ஒரு பார்ட்டிக்கு கிளம்பி போக போறாங்களாம். மேயரும் போகாதன்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் அந்த பொண்ணு கண்டுக்கிற மாதிரி இல்ல. அந்த பார்ட்டிக்கு போக தான் போறாங்களாம். இந்த நேரத்துல அந்த எரேன்ன்ற பொண்ணு குழந்தைய வந்து அந்த பாய் ஃப்ரெண்டான டைலன் கிட்ட கொடுத்துட்டாங்கல்ல. இன்னைக்கு அவங்க ஃப்ரீயா தான் இருக்காங்க. இன்டர்நெட்ல ஏதோ ஒரு பையன் கூட மெசேஜ் பண்ணிருப்பாங்க போல. அந்த பையனோட போட்டோவை வந்து இந்த எரின் அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு அந்த ஃப்ரெண்டு பொண்ணு கிட்ட காட்ட, ரொம்ப அழகா இருக்காண்டி. ஆமா இவ்வளவு நாள் சேட் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு நடக்க போற பார்ட்டிக்கு இவன் வரானா, நேர்லயே நான் மீட் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம மேரோடைய பொண்ணு போறாங்கல்ல பார்ட்டி, அதே பார்ட்டிக்கு தான் இந்த எரினும் போக போறாங்க. இந்த நேரத்துல நம்ம மேரோ வந்துட்டு அவங்க படிச்ச ஹை ஸ்கூல்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் போறாங்க. ஏன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மேரோ வந்து
வந்துட்டு ஹை ஸ்கூலோடைய பெஸ்ட் பேஸ்கெட் பால் பிளேயர், அதுவும் ஸ்டார் பிளேயர் அவங்க. அந்த விஷயத்த நினைவுபடுத்துற மாதிரி நம்ம மேரு அவங்களுடைய பேஸ்கெட் பால் டீம், அதான் அவங்க கூட படிச்ச ஆட்கள் எல்லோருக்குமே ஒரு மரியாதை மாதிரி பண்றாங்க. அப்ப மேருக்கு பக்கத்திலேயே ஒரு லேடி இருக்காங்க. இவங்களுடைய பொண்ணு தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிருப்பாங்க, கேட்டி. அந்த கேஸ நம்ம மேர் தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் அவங்க பொண்ணை கண்டுபிடிக்கல. அதனால மேர் மேல கோவத்துல தான் இருக்காங்க, பேச கூட இல்ல ஒரு வார்த்தை கூட. அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நம்ம மேரு ஒரு பாருக்கு போறாங்க. அங்கதான் ரிச்சர்ட் அப்படின்ற ஒரு பர்சனை மீட் பண்றாங்க. அவரு கூட பேசி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுது. அவரு கூட டைமை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல ஒரு பார்ட்டி ஒண்ணு அங்க நம்ம எரின் போறாங்க. சைக்கிள்ல தான் போறாங்களே. போய் பார்த்தாதான் ஒரு பெரிய உண்மை தெரிய வருது. இந்த எரின் கூட பையன் மாதிரி மெசேஜ் பண்ணது வேற யாரும் இல்ல, இவங்களுடைய பாய் ஃப்ரெண்டு, அதான் குழந்தையோடைய அப்பா. அவரு கூட ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு சுத்திக்கிட்டு இருந்ததுல அந்த பொண்ணு தான் பையன் மாதிரி சாட் பண்ணிருக்கு. என்கிட்டயா நெக்கலா பேசுன அப்படின்னு அந்த கேர்ள் ஃப்ரெண்டு எரின் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எரினுக்கு ரத்தம்லாம் வருது. இதை பார்த்துட்டு நம்ம மேரோடைய பொண்ணு வந்து தடுக்கிறாங்க. அப்படியே எரினை கூட்டிட்டு அங்க இருந்து கொஞ்சம் தூரம் போக டக்குன்னு அந்த எரினு மேரோடைய பொண்ணை தள்ளி விட்டுட்டு அவங்க மட்டும் தனியா காட்டுக்குள்ள போறாங்க. அடுத்த நாள் ஆகுது. தூக்கத்துல இருந்து நம்ம மேரு கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு போன் கால் வருது. அப்படியே மேர் ஷாக் ஆகுறாங்க. நமக்கும் என்னன்னு காட்டுறாங்க. பார்த்தா அந்த எரினுன்ற பொண்ணு காட்டுக்குள்ள இறந்து போன நிலைமையில இருக்காங்க. நம்ம மேரும் உடனே சம்பவம் நடந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. காட்டுக்குள்ள ஒரு ரிவர் கிட்ட உடம்புல எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லாம எரின் இறந்து போயிருக்காங்க. அதோட அந்த இடத்த சுத்தி எங்கேயுமே எரினுடைய ட்ரெஸ்ஸும் இல்ல, கொலை நடந்ததுக்கான எந்த ஒரு விஷயங்களும் தெரியல. அப்படின்னா கொலைகாரன் எரினை வேற எங்கேயோ கொன்னுட்டு உடம்ப இங்க கொண்டு வந்து போட்டிருக்கான் அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி எரின் இறந்து போயிட்டாங்க. இந்த விஷயத்த எரினுடைய சொந்தக்காரங்க கிட்ட சொல்லணும். எரினுக்கு ஒரு அப்பா இருக்காரு, அவர்கிட்ட சொல்லணும்ட்டு நம்ம மேரும் போறாங்க. போயிட்டு விஷயத்த சொல்ல அவ்வளவுதான் அவர் உடைஞ்சு போறாரு. என் பொண்ணை கொன்னது கண்டிப்பா அந்த பாய் ஃப்ரெண்டு டயலானா தான் இருக்கணும் அப்படின்னு எரினோட அப்பா வெறி ஆகுறாரு. இதை புரிஞ்சுக்கிற நம்ம மேரும் எரினுடைய அப்பாவை வந்து சமாதானப்படுத்துறாங்க. இந்த நேரத்துல ஒரு லேடி ஒருத்தங்க, அவங்க நம்ம மேரோடைய பேர குழந்தை இருக்குல்ல ட்ரூ, அந்த குழந்தைய பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த லேடி தான் அந்த குழந்தையோடைய அம்மாவே, நம்ம மேரோடைய மருமக இவங்க. ஆனா குழந்தை வந்து இவங்க கூட வளரக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லிடுச்சு. ஏன்னா இவங்க போதைக்கு அடிமையானவங்களா இருந்தாங்க. அதனாலதான் போதை பொருளை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரீஹாபுக்கு வந்திருக்காங்க. ஒன்ஸ் இதுல இருந்து வெளியே வந்துட்டா கவர்மெண்ட்டும் குழந்தை இவங்க கூடவே இருக்கலாம் அப்படின்னு ஆர்டர் போட்டுருவாங்க. ஆனா இந்த மருமகளை வந்து நம்ம மேருக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன்னா இவங்க தான் வந்து மேருடைய பையனுக்கு போதை பொருள் எல்லாம் கத்து கொடுத்து ரெண்டு பேரும் யூஸ் பண்ணி கடைசியில அவரு தன்னைத்தானே கொண்டுகிட்டு இறந்து போற நிலைமை வந்துருச்சு. இந்த நேரத்துல நம்ம மேரு வந்துட்டு, அதான் எரினுடைய அப்பா சொல்லியிருப்பாருல, அந்த பாய் ஃப்ரெண்டு டைலன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு. அதனால அந்த டைலனை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எரினுக்கும் உனக்கும் ஆல்ரெடி பிரச்சனை, கோர்ட்ல கேஸ் போய்கிட்டு இருக்கு. கடைசியா நீ எரினை எப்ப பார்த்த அப்படின்னு நம்ம மேயர் கேட்க, நேத்து நைட்டு பார்ட்டில தான் நான் பார்த்தனே, ஆனா நான் அவகிட்ட பேச கூட இல்ல, தூரமா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இவருடைய அந்த புது கேர்ள் ஃப்ரெண்டு, அவங்க தானே எரின் கூட சண்டை போட்டாங்க, ரத்தம்லாம் வர அளவுக்கு அடிச்சாங்கல்ல. ஆனா இந்த விஷயத்த நம்ம மேயர் கிட்ட இவரு சொல்லவே இல்லை. மேயரும் தொடர்ந்து இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் ஸ்டேஷன்ல ஒரு புது டிடெக்டிவ் வந்திருக்காரு. அவரோட பேரு காலின்ஸ். ஏன்னா டிவில போராட்டம்லாம் பண்ணாங்கல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன கேட்டியோடைய அம்மா, அதனால கவர்மெண்ட் வந்து ஒரு புது டிடெக்டிவை இங்க அனுப்பியிருக்காங்க. நம்ம ஒழுங்கா வேலை செய்யலன்னு புது டிடெக்டிவ் வந்திருக்கானே அப்படின்னு நம்ம மேயர் கடுப்பாகிறாங்க. அந்த டிடெக்டிவ் காலின்ஸை வந்து இவங்க கண்டுக்கவே இல்லை. ஆனா அவரு வந்து கொஞ்சம் பண்பான மனுஷனா தான் தெரிகிறாரு. இப்பதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் இன்டர்நெட்ல ரிலீஸ் ஆன ஒரு வீடியோவை பாக்குறாங்க. என்னன்னா அந்த எரின் பொண்ணு பார்ட்டிக்கு போகும் பொழுது அந்த டைலனு அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் போட்டு அடிச்சிருப்பாங்கல்ல, அந்த விஷயத்த அங்க இருந்த ஒருத்தர் வீடியோவா எடுத்து இன்டர்நெட்ல போட்டிருக்காரு. அந்த கேர்ள் ஃப்ரெண்டு எரினா அடிச்சது தெளிவா அதுல இருக்கு. அந்த சண்டையை தடுத்தது நம்ம மேரோடைய பொண்ணு தான். அந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம மேரோடைய பொண்ணு தான் கடைசியா எரினா கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு. இதை பார்த்த உடனேயுமே அந்த கேர்ள் ஃப்ரெண்டு தான் எரினா அடிச்சிருக்கா. அதனால அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வாரண்டோட போறாங்க. கூட புதுசா வந்த நம்ம டிடெக்டிவ் அவரும் வரேன்னு சொல்றாரு. ஆனா மேருக்கு கூட்டிட்டு போக விருப்பமே இல்ல. ஆனா வேற வழி இல்லையே, சரின்னு கூட்டிட்டு போறாங்க. டைலனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு, அவங்க பேர் வந்து பிரியானா, அவங்களையும் அரெஸ்ட் பண்றாங்க. போயிட்டு விசாரிக்கும் போதுதான் அந்த பொண்ணு சொல்றாங்க, எனக்கு கடுப்பா இருந்தது, கூப்பிட்டு சண்டை போட்டேன், அவ்வளவுதான். அந்த வீடியோலயே தெளிவா தெரியுமே, அடிச்சுட்டு நான் போயிட்டேன், உங்க பொண்ணு தான் கடைசியா எரினா கூட்டிட்டு போனா அப்படின்னு சொல்றாங்க. அதோட நம்ம மேரோடைய பையன் இறந்து போயிட்டாருல, அந்த பையன் இறந்து போனதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்ற மாதிரி குத்தி காட்டவே நம்ம மேருக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்புறம் நேரா வீட்டுக்கு வந்து அவங்க பொண்ணுகிட்டையும் கேட்கறாங்க, நீ தான் கடைசியா அந்த எரினை கூட்டிட்டு போன, என்ன ஆச்சுன்னு கேட்கும் பொழுது, அம்மா நான் கூட்டிட்டு போனேன், திடீர்னு அந்த பொண்ணு என்னை தள்ளி விட்டுட்டு அவ தனியா
தனியா காட்டுக்குள்ள போயிட்டா. அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாதுமான்னு சொல்றாங்க. சரி, நம்ம மேரும் வந்து அவங்க பொண்ணை நம்புறாங்க. அதுக்கப்புறமா மேரும் புதுசா வந்த டிடெக்டிவான காலின்ஸும் அந்த பார்ட்டிக்கு வந்த எல்லோரையுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு சாலிடான இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல. அதனால மேரும் கடுப்பாகிறாங்க. அகைன் திரும்பவும் அந்த ரிச்சர்டை மீட் பண்றாங்க. அவரு கூட டைமை ஸ்பெண்ட் பண்றாங்க. இந்த நேரத்துல இறந்து போன எரினுடைய பாய் ஃப்ரெண்டு டைலன் இருக்கார்ல, அவரு ஆளு வெளியே ஒரு கேஸ் ஸ்டேஷனுக்கு வரும்பொழுது காருக்குள்ள கன் பாயிண்ட்ல பிடிக்கிறாரு இறந்து போன எரினுடைய அப்பா. ஒழுங்கு மரியாதையா காரை காட்டுக்குள்ள விடு அப்படின்னு தனியா கூட்டிட்டு போயிட்டு காட்டுக்குள்ளேயே வச்சு அந்த டைலனை போட்டு தள்ளுறாரு எரினுடைய அப்பா. இந்த நேரத்துல இறந்து போன எரினுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்கல்ல, அந்த ஃப்ரெண்டு பொண்ணு அவங்க அம்மாவை கூட்டிட்டு நேரா லோரி அப்படின்ற ஒரு லேடியை பார்க்க போறாங்க. இந்த லோரி யாருன்னா நம்ம டிடெக்டிவ் மேர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ என்ன விஷயம்னு கேட்கும்போது தான் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு சொல்றாங்க, இதை டிடெக்டிவ் மேர் கிட்ட சொல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அதான் உங்ககிட்ட சொன்னேன். எரின் என்கிட்ட சொல்லியிருக்கா அவளுக்கு பிறந்த அந்த குழந்தை வந்து கண்டிப்பா டைலனோடது கிடையாது, அது மேபி ஃப்ராங்கோட தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல எங்க லோரிக்கு ஷாக்கு. ஏன்னா அந்த ஃப்ராங்க்ன்றது யாருன்னா நம்ம மேரோடைய ஹஸ்பண்ட் தான், அதான் ரெண்டாவதா கல்யாணம் பண்ண போறாரு அவரு. ஸோ அதனால தான் இந்த விஷயத்த நம்ம டிடெக்டிவ் மேர் கிட்ட சொல்ல அந்த ஃப்ரெண்டு பொண்ணு பயந்தாங்க. இப்போ லோரி கிட்ட சொல்லியிருக்காங்க. எங்க நம்ம மேரும் டிடெக்டிவ் காலின்ஸும் இறந்து போன எரினுடைய உடம்ப பிரேத பரிசோதனை பண்ண டாக்டர் கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொலை நடந்த நேரம் எப்படி பார்த்தாலும் ஒரு 12 மணி டு 2 மணிக்குள்ள இருக்கலாம். ஸோ கன்னால தான் ஷூட் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு அபியூஸும் அந்த பொண்ணுக்கு நடக்கல. அதோட ஒரு விரலும் மிஸ் ஆகுது. ஸோ இந்த எரினுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எரினை எங்க கொலை பண்ணாங்கன்ற விஷயம் தெரிய வரணும். ஏன்னா இவங்க கண்டுபிடிச்சது வந்து எரினோட உடம்பு கிடைச்ச இடம் தான், ஆனா அங்க கொலை நடக்கல. ஸோ அதனால எரினோட ஒரு விரல் மிஸ் ஆகுதுல, அந்த விரலை கண்டுபிடிச்சா அதை எங்க கண்டுபிடிக்கிறோமோ அங்கதான் கொலையும் நடந்திருக்கு அப்படின்னு அந்த விரலை கண்டுபிடிக்கிற வேலையில இறங்குறாங்க. இதே நேரத்துல எரினுடைய அப்பா வந்து எரின் இறந்து போயிருப்பாங்கல்ல ஒரு ரிவர் கிட்ட, அதே இடத்துல படுத்துக்கிட்டு இருக்காரு. அங்க அவருக்கு தெரிஞ்ச ஆட்கள்லாம் வந்து யோ இங்க என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்க, என் பொண்ணு எரினை கொன்ன அந்த பாய் ஃப்ரெண்டு டைலனை நான் சுட்டு கொன்னுட்டேன்னு சொல்றாரு. இந்த விஷயத்த கேட்ட உடனேயுமே இவரை நம்ம டிடெக்டிவ் மேர்கிட்ட தான் கொண்டு போறாங்க. அவங்களும் விஷயம் கேள்விப்பட்டு ஸ்டேஷனுக்கு வந்து இவரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க எரினுடைய அப்பாவும் என் பொண்ணை கொன்னு இருக்கான், சும்மா விடுவனா, அதான் நானும் அவனை கொன்னுட்டேன், நீங்க ஒன்னும் கொல்லலாம் இல்ல, ஷூட் பண்ணிருக்கீங்க, குண்டடி பட்டிருக்கு, ஆனா டைலன் பொழைச்சிட்டான், ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்டு எரினுடைய அப்பா கடுப்பாகிறாரு. ஆனா அவர் கொலை பண்ணலனாலும் அட்டெம்ப்ட் மர்டர்ல அவர் மேல கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. அவர் நம்ம மேயர் வீட்டுக்கு வராங்க. அப்ப அவங்களுடைய ஃப்ரெண்டான லோரி வராங்க. இந்த மாதிரி இறந்து போன எரினுடைய அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கால, அவ என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்றாங்க. அந்த எரினுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அது உன்னோட ஹஸ்பண்ட் ஃப்ராங்கோட குழந்தை தானா. ஏன்னா ஒரு நாள் அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா பொருளையும் அவர் வாங்கி கொடுத்தாராம். இதை கேட்ட உடனேயுமே நம்ம மேயர் பயங்கரமா கடுப்பாகிறாங்க. ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா அவங்க ஹஸ்பண்டான ஃப்ராங்க் கிட்ட போறாங்க. அவர் புதுசா கல்யாணம் பண்ண அந்த லேடி கூடவும் அவருடைய பொண்ணு கூடவும் இருக்காரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு வெளியே தனியா கூட்டிட்டு போயிட்டு இறந்து போனாலே எரின்னு அவளோட குழந்தைக்கு நீதான் அப்பனா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏ என்ன பேசிக்கிட்டு இருக்க, என்கிட்ட உண்மையை மட்டும் சொல்லுங்க, நீங்க நிறைய பொருளை கூட வாங்கி கொடுத்துருக்கீங்க, பொருள்லாம் வாங்கி கொடுத்தா நான் தான் அப்பனா, ஏதோ பாவமா இருக்கேன்னு சொல்லி வாங்கி கொடுத்தா இந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த குழந்தையோடைய அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கணும், உங்க டிஎன்ஏ டெஸ்ட் அந்த டைலனோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போறோம் அப்படின்னு அவங்க சொல்ல, ஃப்ராங்கும் நோ ப்ராப்ளம் அப்படின்னு ஆளாவே அடுத்த நாள் வந்து ரத்தத்தை கொடுக்கறாரு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக. ஸோ இதுல இருந்து ஃப்ராங்க் தப்பு பண்ணலையோ அப்படின்னு நமக்கே தோணுது. ஸோ ரிசல்ட்லாம் வர கொஞ்சம் லேட் ஆகும். இங்க நம்ம டிடெக்டிவ் மேயரும் காலின்ஸும் வந்து இந்த கேஸ்ல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு இறந்து போன எரினுடைய கால் ஹிஸ்டரி எல்லாம் பார்க்கும் பொழுது கடைசியா இந்த டவுன்ல இருக்கிற ஒரு ஃபாதருக்கு தான் அவங்க கால் பண்ணி பேசியிருக்காங்களே. ஸோ அதனால நேரா அந்த ஃபாதர் கிட்ட போறாங்க. ஆனா அவரும் தெளிவா சொல்றாரு, அந்த மாதிரிலாம் நான் பண்ணல, பாவம் அவ கஷ்டம்னு சொல்லி எனக்கு கால் பண்ணா, நான் ஆறுதல் சொன்ன அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இருந்தாலும் கொஞ்சம் டவுட்டா இருக்குன்ட்டு அந்த ஃபாதருடைய போனையும் நம்ம மேயர் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஃபாதர் ஒரு மாதிரி பதட்டம் ஆகுறாரு. எங்க நம்ம மேயரும் வந்து இந்த கேஸ் இப்படின்னு இதுலயே மூழ்கி இல்லாம கொஞ்சம் மைண்டை ஃப்ரீ பண்ணணும்னு அடிக்கடி அவங்க அந்த ரிச்சர்டுன்றவரையும் மீட் பண்றாங்க. ஸோ அடுத்த நாள் ஆகுது. எரினுடைய ஒரு விரல் மிஸ் ஆகும்ல, அந்த விரலை லோக்கல் போலீஸ் ஆளுங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம மேயரும் டிடெக்டிவ் காலின்ஸும் அங்க போறாங்க. ஸோ விரல் இங்க கிடைச்சிருக்குன்னா கண்டிப்பா கொலையும் இங்க தான் நடந்திருக்கணும், கன்னால தான் ஷூட் பண்ணிருக்காங்க, அந்த புல்லட்டோ இல்ல கன் சுட்ட மாதிரி இடமோ கிடைக்குதா அப்படின்னு உள்ள அந்த இடத்தையே அலச ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு பகல்னு தேடும்போது
இருக்கும்போது தான் ஒரு வழியா அந்த கன்னுடைய புல்லட் ஒரு மரத்துல சொருவிக்கிட்டு இருக்கு. சோ எக்ஸாக்ட்டா எரினை கொலகாரன் கொன்ன அந்த இடத்தை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ அந்த கொலகாரன் யாருன்னு தெரியல. ஆனா இப்பொழுதுக்கு சஸ்பெக்ட்ல அதிக சான்சஸ்ல இருக்கிறது அந்த ஃபாதர் தான். அதுவும் நம்ம டிடெக்டிவ் காலின்ஸும் ஃபாதருடைய ஹிஸ்டரி எல்லாம் செக் பண்ணி பார்க்கும் பொழுது இதுக்கு முன்னாடி அவர் ஒரு சர்ச்ல இருந்திருக்காரு, அங்க ஒரு சில்மிஷம் பண்ணிருக்காரு, அந்த சர்ச்சை விட்டு அனுப்பிட்டாங்க, இப்ப இங்க வந்திருக்காரு. அதே சில்மிஷம் வேலையை இங்க எரின் கிட்டையும் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சந்தேகப்படுறாங்க. சோ அகைன் ஃபாதரை விசாரிக்கலாம் அப்படின்னு அவருடைய வீட்டுக்கு போனா வீடு லாக் ஆகி இருக்கு. ஃபாதரும் வருவாருன்னு இவங்க வெயிட் பண்றாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் ஆளை காணோமா. சரினா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இத ஃபாதர் வீட்டுக்குள்ள இருந்தே பாத்துக்கிட்டு இருக்காரு. தலைவர் வீட்டுல இல்லாத மாதிரியே ஒரு சீனை போட்டு வீட்டுக்குள்ளதான் இருக்காரு இவரு. நம்ம மேயர் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்பா அகைன் அந்த பக்கத்து வீட்டு பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க கால் பண்றாங்க. திரும்பவும் என்ன பிரச்சனைன்னு தெரியலையேன்ட்டு என்ன பாட்டின்னு கேட்டா, நீயே கொஞ்சம் பாரேன் அப்படின்னு ஜன்னல் வழியா பார்க்க சொல்றாங்க. மேரும் பாக்குறாங்க. பார்த்தா இந்த பாட்டிய கலாய்ச்ச மாதிரி அசிங்கமா யாரோ ஒருத்தங்க செவுத்துல வரைஞ்சு வச்சிருக்காங்க. நம்ம மேரும் இதெல்லாம் சின்ன கேஸ் பாட்டி, யாரோ தெரியாம பண்ணிருப்பாங்க, அதுவும் வரைஞ்சவங்களை எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடிக்க முடியுமே, ஏன்னா நாங்க கேமராவை செட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு பாட்டியும் பாட்டியோடைய ஹஸ்பண்டும் அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ண சொல்றாங்க. நம்ம மேரும் செக் பண்றாங்க. பார்த்தா பக்கத்து வீட்டு பையன் யாரோ ஒருத்தன், அவன் தான் இந்த மாதிரி கிறுக்கிருக்கான் போல, தேவையில்லாம பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டு கேமரா ஒர்க் ஆகல பாட்டி அப்படின்னு சும்மா சொல்லிடுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி பெரிய பெரிய கேஸ்லாம் போய்கிட்டு இருக்கு, இந்த சில்லறை கேஸ்லாம் தேவையா அப்படின்னு தான் டெலிட் பண்ணாங்களே. ஸோ அதுக்கப்புறமா நம்ம மேயர் வந்துட்டு அவங்களுடைய அந்த மருமகளை பார்க்க போறாங்க. அவங்க ரீஹேப்ல தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் இங்க இருந்து வெளியே வந்துடுவேன், நான் போதை பொருளையே யூஸ் பண்ண மாட்டேன், அப்புறம் கோர்ட்டு என் குழந்தை என் கூட தான் இருக்கணும்னு ஆர்டர் போட்டுருவாங்க அப்படின்ட்டு நம்ம மேயரை வெறுப்பேத்துறாங்க இவங்க. ஆனா மேயருக்கு வந்து அவங்க பேர குழந்தை அவங்க கூடயே வளரணும்னு ஆசை. ஸோ அதனால என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் போலீஸ் ஸ்டேஷன்லயே எவிடன்ஸ் ரூம் இருக்கும், அங்க இருக்கிற சில போதை பொருளை பாக்குறாங்க. ஒரு ஐடியாவும் தோணுது இவங்களுக்கு. ஸோ நைட் டைம் ஆகுது. அந்த சர்ச் ஃபாதர் இருக்கார்ல, அவரு வேன்ல வராரு. வேன்ல இருந்து ஒரு சைக்கிளை எடுத்து தண்ணிக்குள்ள தூக்கி போடுறாரு. அது என்ன சைக்கிள்னு தெரியுதா? இறந்து போன எரினுடைய சைக்கிள் தான். ஸோ இந்த ஃபாதருக்கும் எரினோட கொலைக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு போல. ஸோ அடுத்த நாள் ஆகுது. நம்ம மேயரை பார்க்கறதுக்கு சீஃப் ஆஃபீஸர் வராரு. ஸோ மேயரும் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, உன்னுடைய மருமக இருக்கால, ரீஹேப்ல இருக்காளே, அவளுடைய கார்ல இருந்து போதை பொருளை கண்டுபிடிச்சிருக்காங்களாம். ஸோ இந்த வேலையை பண்ணதே நம்ம மேயர் தான். ஏன்னா அப்பதான் இன்னும் இவ போதை பொருளை யூஸ் பண்றான்ட்டு கோர்ட்டு வந்துட்டு மேயர்கிட்டயே பேர குழந்தை வளரலான்ட்டு ஆர்டர் கொடுப்பாங்க. ஆனா நடந்தது அப்படியே ரிவர்ஸ். சீஃப் என்ன சொல்றாருன்னா, அந்த கார்ல கிடைச்ச அந்த போதை பொருள் நம்ம ஸ்டேஷன்ல எவிடன்ஸ் ரூம்ல இருந்த அதே போதை பொருள் தான். ஏன்னா இங்க ஒரு போதை பொருள் மிஸ் ஆகுது. ஸோ யாரோ ஒருத்தங்க தான் பிளான் பண்ணி போதை பொருளை கார்ல போட்டிருக்கணும், அது யாருன்னு எனக்கு தெரியும், நீ தானே அப்படின்னு கேட்க நம்ம மேயர்னால என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு போலீஸா இருந்துகிட்டே இந்த வேலையை பாக்குற, அதனால நான் உன்னை சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு கன்னையும் பேட்சையும் அவர் வாங்கிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. நம்ம மேயரும் அவங்க பண்ண தப்ப நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கஷ்டத்தெல்லாம் யாருக்கிட்டையாவது கொட்டணும்ல. நம்ம மேரு அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான லோரி கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்றாங்க. இங்க நம்ம டிடெக்டிவ் காலின்ஸ் இருக்காருல்ல, அவரு ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தா புதுசா வேற ஏதோ ஒரு டிடெக்டிவ் இருக்காரு. எங்க டிடெக்டிவ் மேர காணோம் அப்படின்னு சொல்லி கேட்க, சீஃபும் அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறமா தான் எடுத்த அந்த டிஎன்ஏ டெஸ்டோடைய ரிசல்ட் வர ஆரம்பிக்குது. ஒரு பெரிய ஷாக் என்னன்னா, இறந்து போன எரினோடைய குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தையுடைய அப்பா அந்த பாய் ஃப்ரெண்டு டயலனும் கிடையாது, நம்ம மேயருடைய ஹஸ்பண்ட் பிராங்கும் கிடையாது, வேற ஏதோ ஒருத்தர் போல, அது யாருன்னுலாம் தெரியல. இந்த விஷயம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டயலன் அவருக்கும் தெரிய வந்து கடுப்புல இருக்காரு. ஏன்னா அந்த குழந்தை அவர்கிட்ட தான் இருக்கு, அவங்க அப்பா அம்மா தான் வந்து அந்த குழந்தை கூட கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க, அதுதான் என் குழந்தை கிடையாதுன்னு தெரிஞ்சிருச்சு, அப்புறம் எதுக்கு அதை கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? ஆனா டயலன், இது இந்த குழந்தையோடைய தப்பு கிடையாது, எது என்னவோமா, எனக்கு அந்த குழந்தைய பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு கடுப்பாகிறாரு டயலன். ஸோ இப்படி இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அந்த கேட்டின்ற பொண்ணுடைய அம்மா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. உன் பொண்ணு உனக்கு வேணும் அப்படின்னா $5000 பணத்தோட நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்னு யாரோ பேசுறாங்க. ஸோ இதை கேட்டு இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. உண்மையிலேயே நம்ம பொண்ணை கடத்தி வச்சிருக்க அந்த கடத்தல்காரன் தான் பேசுறானா அப்படின்னு ஐடியாவே இல்லை இவங்களுக்கு. எங்க வீட்டில் நம்ம மேயர் இருக்காங்களே, அவங்க வேலை போன விஷயம், அதுக்கு காரணம் என்ன, மருமகளை மாட்டி விடணுன்றதுக்காக போதை பொருளை நானே கொண்டு போய் வச்சேன்ட்டு எல்லா உண்மையும் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்ல மேயருடைய அம்மாலாம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம மேயருக்கும் மைண்ட் ஒரு மாதிரி இருக்கு. அதனால தெரப்பி செஷனுக்குலாம் போறாங்க, அந்த ரிச்சர்டை மீட் பண்றாங்க. ஸோ இப்படியே அந்த கேஸை விட்டு வெளியே வேற ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மேயருடைய மருமகளும் வந்து போதை பொருள்லாம் யூஸ் பண்ணாம ரீஹாப்ல இருந்து வெளியே வர போறாங்க. ஸோ அதனால குழந்தை கூட பழகணும்னு குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. இங்க நம்ம மேயர் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அந்த பேர குழந்தையுடைய போட்டோவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
அப்பதான் பாஸ்ட்ல நடந்த விஷயம் இவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆக்சுவலா இந்த பேர குழந்தைலாம் பிறக்கறதுக்கு முன்னாடி நம்ம மேரோடைய பையனும் அவங்களுடைய மருமகளும் வந்து 2 பேருமே போதை பொருளுக்காக வீட்டுல இருந்து பொருளெல்லாம் ஆட்டைய போடுறாங்க, காசெல்லாம் எடுக்கிறாங்க. தட்டி கேட்க போன நம்ம மேரெல்லாம் வந்து அவங்களுடைய பையனே வந்து அடிக்கலாம் செய்யறாரு. அந்த அளவுக்கு இந்த மருமகள்னால அவரு போதைக்கு அடிமையாயிட்டாரு. இந்த விஷயங்கள்லாம் இவங்க நினைச்சு பாக்குறாங்க. அப்ப சடனா வீட்டு கதவை யாரோ தட்ட இவங்களும் யாரான்னு போய் பார்த்தா அது அந்த மருமகள் தான். அவங்க பேர குழந்தைய திரும்ப வீட்டுல விட வந்திருக்காங்க. ஏன்னா அந்த பையன் இந்த வீட்டுல தான் ஒரு ஆமைய வளர்க்குறானா. ஸோ அதெல்லாம் விட்டு திடீர்னு பிரிஞ்சு வந்தா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லி அதனாலதான் கொண்டு வந்து விட்டுருக்காங்களே. அதோட ப்ளீஸ் நான் எல்லாத்துல இருந்தும் வெளியே வந்து இதுக்கப்புறம் நல்ல லைஃபை வாழணும்னு ஆசைப்படுறேன். என் மேல பழி போடணும்ட்டு இந்த போதை பொருளை வச்சிங்களே, அந்த மாதிரி வேற எதுவும் பண்ணாதீங்கன்னு கெஞ்சி கேட்கறாங்க அந்த மருமகள். இந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த டைலனு அங்க அவருடைய குழந்தை, அதாவது அவரோட குழந்தை கிடையாது இப்போ, ஏன்னா டிஎன்ஏ வந்து மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு. அந்த குழந்தை வந்து கத்திக்கிட்டு இருக்கு. கடுப்பான இவரு தலைக்காணி எடுத்துக்கிட்டு போறாரு அந்த குழந்தைய கொல்றதுக்காக. ஆனா பக்கத்துல போனதுக்கு அப்புறம் அதை ஓரமா வச்சுட்டு அந்த குழந்தைய தூக்கி சமாதானப்படுத்துறாரு. ஸோ என்னதான் அது அவரோட குழந்தையா இல்லைனாலும் அந்த குழந்தை மேல இவருக்கு ஒரு பாசம் இருக்கு. இதை தூரத்துல இருந்து டைலனோட அம்மாவும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஸோ இந்த நேரத்துல மிஸ்ஸி அப்படின்ற ஒரு பொண்ணு ஒருத்தங்க, அவங்க ப்ராஸ்டியூட். ஸோ அப்படி ஒரு கஸ்டமர் கிட்ட போகும்பொழுது அவரு திடீர்னுட்டு அந்த மிஸ்ஸியை அட்டாக் பண்ணி அவ்வளவுதான் அவங்கள கடத்திடுறாரு. இந்த விஷயத்த அந்த மிஸ்ஸியோடைய அம்மா அப்பா வந்து பிரஸ் மீடியால சொல்றாங்க. லைவ் டிவில அது டெலிகாஸ்ட் ஆகுது. இதை நம்ம மேரும் பாக்குறாங்க. ஆனா என்ன பண்றது, இவங்கள தான் வேலையை விட்டு தூக்கிட்டாங்களே. ஆனா என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம மேர்னால சும்மா இருக்க முடியல. அதனால டிடெக்டிவ் கோலின்ஸை மீட் பண்றாங்க. ஸோ அன்அஃபிஷியலா நம்ம மேர் வந்து இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப புதுசா மிஸ்ஸின்னு ஒரு பொண்ணு காணாம போயிருக்கா. டவுட் என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன கேட்டி, இறந்து போன எரின், இப்ப காணாம போன மிஸ்ஸி, இவங்க 3 பேரையுமே கடத்தினது ஒரே ஆளா தான் இருக்கணும். அப்படின்னா இவங்க 3 பேருக்கும் ஏதாவது ஒரு சிமிலாரிட்டி இருக்கணும் அப்படின்னு தேடும்பொழுது தான் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மிஸ்ஸின்ற பொண்ணு ப்ராஸ்டியூட்டா, அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அந்த கேட்டின்ற பொண்ணும் ப்ராஸ்டியூட் வேலையை பார்த்திருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளேயும் அது மேட்ச் ஆகுது. ஆனா இறந்து போன எரின் இந்த மாதிரி வேலையை பண்ணவே இல்லை. அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக எரினுடைய அந்த ஃப்ரெண்டு பொண்ணு கிட்ட கேட்க அந்த பொண்ணு சொல்றாங்க, ஆமா இன்டர்நெட்ல ப்ராஸ்டியூஷன் பண்றதுக்காக வெப்சைட்லாம் அவ ஓபன் பண்ணா அப்படின்னு அந்த வெப்சைட் எல்லாம் பாக்குறாங்க. அப்படின்னா விக்டிமான இந்த 3 பேருமே ஒரு ப்ராஸ்டியூட் பண்றவங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது. ஆனா அந்த ஃப்ரெண்டு பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, இதை ஓபன் பண்ணாலே அவ்வளவுதான், அதுக்கப்புறம் எந்த ஒரு கஸ்டமரையும் அவ பார்க்க போகலன்னு சொல்றாங்க. அதோட இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, முதல்ல காணாம போன கேட்டி, இப்ப காணாம போன மிஸ்ஸி, இவங்க 2 பேருமே காணாம தான் போயிருக்காங்களே தவிர அவங்களோட உடம்புலாம் எதுவும் கிடைக்கல. ஆனா நம்ம எரின் அவங்க இறந்து போய் அவங்க உடம்பே கிடைச்சிருக்கு. ஸோ அந்த கொலைகாரன் எரினை மட்டும் ஏன் கொல்லணும் அப்படின்னு புரியல. ஸோ அது ஏன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எரினுடைய வீட்டுக்கு வராங்க. ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்குமான்னு தேடும் பொழுது கோல்டுல ஹார்ட் மாதிரி போட்ட ஒரு டாலர் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அதுல 5/29/17 அப்படின்னு ஏதோ டேட் மாதிரி எழுதிருக்கு. சரின்னு அந்த டாலரையும் நம்ம மேல எடுத்துக்கிறாங்க. ஸோ இதே டைம்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன கேட்டியுடைய அம்மா அவங்களுக்கு ஃபோன் கால் பண்ணியிருப்பாங்கல்ல, யாரோ உன் பொண்ணு வேணும்னா காசு எடுத்துட்டு வா அப்படின்னு. ஸோ அதனால அவங்க வேலை செய்யற கடையில இருந்து காசெல்லாம் ஆட்டையை போட்டு அந்த காலர் சொன்ன அந்த லொகேஷனுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. சடனா அந்த பர்சனும் வந்து அவங்கள அட்டாக் பண்ணி அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு போக ட்ரை பண்ணும்போது தான் பர்ஸை திறந்து பார்த்தா உள்ள இருக்கிறது பணம் கிடையாது. காணாம போன கேட்டிக்கான மிஸ்ஸிங் போஸ்டரை பணம் ஷேப்ல கட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இவங்க. ஏன்னா கால் பண்ண அந்த காலர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ அதனால அவரோட ஃபேஸை பார்க்கும்போது தான் தெரிய வருது அது அந்த பெத்ன்ற லேடியோடைய பிரதர் தான். ஸ்டார்டிங்ல நம்ம டிடெக்டிவ் மேரு, ஏண்டா போதை பொருளுக்காக இதெல்லாம் பண்றிய அப்படின்னு தண்டனை எதுவும் கொடுக்காம அனுப்பியிருப்பாங்கல்ல, அதே பர்சன் தான். ஆனா அவரு உண்மையான கொலைகாரன்லாம் கிடையாது. அவரு கேட்டியோடைய அம்மாவை பார்த்து போதை பொருள் வாங்கணும், காசு எனக்கு வேணும், அதான் உங்களுக்கு இந்த மாதிரி கால் பண்ண, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து ஓடி போயிடுறாரு. நல்ல வேலையா கேட்டியோடைய அம்மாவும் காசெல்லாம் எடுத்துட்டு வரல, அதனால தப்பிச்சாங்க. ஆனா இருந்தாலும் தன்னுடைய பொண்ணு கேட்டி உயிரோட தான் இருக்காளா அப்படின்னு எதுவுமே உங்களுக்கு தெரியல. நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சுக்கிட்டே வருது இவங்களுக்கு. ஆனா நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. காணாம போன அந்த மிஸ்ஸின்ற பொண்ணு சவுண்ட் ப்ரூஃபான ஒரு இடத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு ஹெல்ப்னு பயங்கரமா கதவை தட்டி கத்துறாங்க. அப்போ ஒரு குரல், நீ என்னதான் கத்தினாலும் வெளியே ஒரு சொட்டு சவுண்டு கூட கேட்காது. உடனே இந்த மிஸ்ஸியும் நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்க பார்த்தா அந்த பக்கம் ஒரு லேடி, அவங்க என்னோட பேரு கேட்டின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன கேட்டியும் இங்க தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க உயிரோட தான் இருக்காங்களே. ஸோ இந்த கேட்டியையும் மிஸ்ஸியும் கடத்தினது ஒரே ஆள் தான். அது யாரு என்னன்னு இப்ப நமக்கு தெரியல.
சரி, நம்ம மேர் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பாட்டிமா இருப்பாங்கல்ல, அந்த பாட்டி காரை ஓட்டிட்டு போயிட்டு கரண்ட் கம்பத்துல சொருவிட்டாங்க போல. அவ்வளவுதான், மோதி அங்கேயே இறந்து போயிட்டாங்க. அதனால அன்னைக்கு நைட்டு அந்த டவுன் முழுக்கவே கரண்டே கிடையாது. நம்ம டிடெக்டிவ் மேரோடைய ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, லோரி, அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா 2 பசங்க. பொண்ணு வந்து டவுன் சிண்ட்ரோமால பாதிக்கப்பட்டவங்க. அந்த பொண்ணை கூட்டிட்டு அவங்க பையன் ரூமுக்கு வரலான்னு பார்த்தா அப்பதான் நோட் பண்றாங்க, இந்த லோரியோடைய ஹஸ்பண்ட், அவர் பேரு ஜான், அவரு வந்து பையன் கூட இங்க பர்றா நடந்த விஷயம் நமக்குள்ள இருக்கட்டும், அம்மா கிட்ட இதை சொல்லாதன அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு. இதை லோரியும் பாக்குறாங்க, ஆனா எதுவும் கண்டுக்கல. எங்க நம்ம மேர் வீட்லயும் கரண்ட் இல்லைல்ல, அவங்க அப்படியே வரும்போதுதான் அவங்க பொண்ணோட ரூம்ல ஒரு லேப்டாப்பை பாக்குறாங்க. பாவம், அந்த பொண்ணு இறந்து போன தன்னுடைய அண்ணனுக்காக ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பல வீடியோவெல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து மேருக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ஸோ அடுத்த நாள் தொடர்ந்து இவங்க தெரப்பி செஷனுக்கு போறாங்க. வீட்டில் லாரி அவங்களோட ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி பண்றாங்க. அந்த லாரின்றவங்களுடைய மைண்ட்ல ஃபுல்லா நம்ம ஹஸ்பண்ட் நம்ம பையன் கிட்ட எந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா கேட்க முடியல இவங்களால ஓப்பனா. இந்த நேரத்துல அந்த கடத்தல்காரன் கடத்தி வச்சிருந்த அந்த கேட்டின்ற பொண்ணும் மிஸ்ஸின்ற அந்த ப்ராஸ்டியூட் பொண்ணும் ஒரு சவுண்ட் ப்ரூஃப் ரூம்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த கேட்டியும் சொல்றாங்க, இங்க பாரு, அவன் திரும்ப வந்தா நீ கத்தாத, அவன் என்ன சொல்றானோ அது எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுத்து போ, அப்பதான் உன்னால உயிரோட இருக்க முடியும்னு சொல்றாங்க. சோ அதே மாதிரி அந்த கடத்தல்காரனும் வர கேட்டியுடைய கை வாயெல்லாம் கட்டி போட்டு எங்கேயோ கூட்டிட்டு போறாரு. எங்க நம்ம டிடெக்டிவ் மேர் இருக்காங்கல்ல, இப்ப அவங்க டிடெக்டிவ் கிடையாது, ஆனா இருந்தாலும் இந்த கேஸை பத்தி தான் அவங்க விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ப்ராஸ்டியூட் லேடி ஒருத்தங்க டவுனுக்குள்ள இருக்கிற எல்லா ப்ராஸ்டியூட்டையும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க கிட்ட வந்து நம்ம கேட்டி, மிஸ்ஸி, அப்புறம் இறந்து போன எரினுடைய போட்டோவெல்லாம் காமிக்க, ஆனா அந்த லேடிக்கு வந்து மிஸ்ஸியை மட்டும்தான் தெரியும் போல. ஸோ நம்ம மேரும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கடத்தல்காரன் இருக்கான், இந்த மாதிரி ப்ராஸ்டியூட் பொண்ணுங்களை தான் கடத்துறானே, ஸோ அதனால உங்க கூட லிங்க்ல இருக்கிற ஆளுங்க கிட்ட எல்லாம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க அப்படின்னு மேர் சொல்றாங்க. இந்த நேரத்துல ஸ்கூல்ல அந்த மேரியோடைய பொண்ணு டவுன் சிண்ட்ரோமால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த பொண்ணை அங்க இருக்கிற பசங்கெல்லாம் கலாய்க்க, அதை கேட்கிற லோரியோடைய பையனுக்கு கோவம் வருது. அதுல ஒரு பையனை போட்டு சரியான அடி அடிக்க விஷயம் பெருசாகி டீச்சர்ஸ் வந்து லோரியை கூப்பிட, லோரியும் வந்து அவங்க பையனை கூட்டிட்டு போறாங்க. அதோட அவங்களுக்கு இருந்த அந்த சந்தேகத்தை கேட்கறாங்க, இன்னைக்கு கரண்ட் போச்சுல்ல, அப்ப அப்பா வந்து உங்ககிட்ட இதை யாருக்கிட்டையும் சொல்லாதுன்னு சொல்லியிருப்பாரு, என்ன உங்க அப்பா திரும்பவும் யாரு கூடயாவது அஃபேர்ல இருக்காரா அப்படின்னு கேட்க, அந்த பையனும் அழுதுகிட்டே ஆமான்னு சொல்றான். ஸோ லோரியோடைய ஹஸ்பண்ட் வந்து அஃபேர்ல இருக்காரு, அந்த விஷயம் அந்த பையனுக்கு தெரியும் போல, அதனாலதான் அம்மா கிட்ட சொல்லாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப லோரிக்கு தெரிஞ்சிருச்சு, அவங்களும் கவலைப்படுறாங்க. இங்க அந்த இறந்து போன பக்கத்து வீட்டு பாட்டிக்கு ஃபியூனரல் நடக்குது, எல்லாருமே சோகமா இருக்காங்க. ஆனா என்னன்னு தெரியல, நம்ம மேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சிரிப்பா வருது. எல்லாருமே அப்படியே உத்து பாக்குறாங்க. மேரோடைய அம்மாவும் நீங்க இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு கார்ல கூட்டிட்டு வராங்க. கார்ல வரும்பொழுதும் அவ்வளவு சிரிப்பு இவங்களுக்கு. அதுக்கப்புறமா நைட் டைம்ல மேர் வந்துட்டு நம்ம டிடெக்டிவ் காலின்ஸ் கூட டேட்டிங்க்கு போறாங்க. இவருக்கு வந்துட்டு நம்ம மேரை ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ஆனா மேர் வந்துட்டு அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா டிடெக்டிவ் காலின்ஸ்ன்றவரு நல்ல யங்கான ஆளு, இவங்களுக்கு வயசு ஆயிடுச்சு, ஏஜ் கேப்பே இவ்வளவு இருக்கே அப்படின்ட்டு இது நல்லா இருக்காதுன்னு விலகி போறாங்க. எங்க வீட்டுல லோரி அப்படியே சோகமா இருக்காங்க. லோரியோடைய ஹஸ்பண்ட் ஜான் அவங்க வராரு. அவங்க சோகமா இருக்கிறத பார்த்தே புரிஞ்சுக்கிறாரு, நம்ம அஃபேர்ல இருந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு. எங்க இறந்து போன எரினுடைய பாய் ஃப்ரெண்ட் அந்த டைலன் இருப்பார்ல, அவரும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து அந்த எரினுடைய வீட்டுக்கு தான் போறாங்க. ஏன்னா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு போல, ஒரு டைரி மாதிரி, அதை கண்டுபிடிச்சு எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த டைரியில ஏதோ ஒரு போட்டோ இருந்திருக்கும் போல, அதை கூட வந்த ஒரு பொண்ணு பார்த்துட்டு அதை தனியா அந்த போட்டோவை மட்டும் எரிக்காம அவங்க வச்சுக்கிறாங்க. எங்க ஃபாதர் இருக்கார்ல, அவர் ஒரு கடைக்கு வரும் பொழுது அங்க இருக்கிற பசங்கெல்லாம் ஃபாதர் இதுக்கு முன்னாடி இருந்த சர்ச்சில் சில சில்மிஷ வேலைகள்லாம் பண்ணிருக்காரு, இங்கேயும் அவர் அதை தான் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அவரை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. கண்ட கர்மத்தையெல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க. ஸோ அடிபட்டு அவர் வீட்டுக்கு வராரு. பெரிய ஃபாதர் ஒருத்தர் இருக்காரு, அவரும் என்னதாண்டா பிரச்சனைன்னு சொல்லி கேட்க இப்பதான் இவர் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு டயலனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு எரினை அடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மேருடைய பொண்ணும் கூட்டிட்டு போவாங்க. அந்த பொண்ணு தள்ளி விட்டுட்டு அந்த எரின் எங்கேயோ போவாங்கல்ல, போயிட்டு அவங்க இந்த ஃபாதருக்கு தான் கால் பண்ணாங்களாம். அவ எனக்கு தான் கால் பண்ணா, நான் தான் அவளுடைய சைக்கிளை என்னோட ட்ரக்கில் போட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு போகலாம் தான் இருந்தேன். அப்ப அந்த பொண்ணுடைய இன்னொரு ஒரு போனுக்கு வேற ஏதோ ஒரு கால் வந்தது, என்ன பார்க்ல டிராப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டா. நானும் டிராப் பண்ணிட்டு அங்கிருந்து போயிட்டேன். அடுத்த நாள் தான் அவ இறந்து போயிட்டாலே, நான் அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, அவளை பத்திரமா வீட்டுல விட்டுருக்கணும். உடனே இதை கேட்கிற அந்த பெரிய ஃபாதரும், இதை நீ போலீஸ் கிட்ட சொல்லிருக்கலாமே, ஆல்ரெடி என் மேல தப்பான பேர் இருக்கு, இதெல்லாம் சொன்னா தேவையில்லாம என் மேலதான் சந்தேகம் வரும், அதான் மறைச்சிட்டேன் பயத்துல அப்படின்னு அவரு சொல்றாரு. அடுத்த நாள் ஆகுது. நம்ம டிடெக்டிவ் காலின்ஸும் நம்ம மேரும் வந்துட்டு அந்த ப்ராஸ்டியூட் பண்ற லேடிகள்ல ஒருத்தங்க ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சிருக்காங்களாம், அவங்கள பார்க்க போலான்னு சொல்லிட்டு போறாங்க. பார்த்தா ஒரு பொண்ணு ஒருத்தங்க நேத்து நைட்டு ப்ராஸ்டியூஷன் பண்றதுக்காக ஒரு கஸ்டமர் கிட்ட போயிருக்காங்க. ஆனா அந்த கஸ்டமர் திடீர்னு அட்டாக் பண்ணி இவங்களை கடத்த ட்ரை பண்ணாராம். நல்ல வேளையா நம்ம மேர் வந்துட்டு எல்லா ப்ராஸ்டியூஷன் பண்றவங்களும் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அவங்க ஜாக்கிரதையா இருந்திருக்காங்க. அதனால அந்த ப்ராஸ்டியூஷன்
டெக்னீஷியன் பொண்ணு தப்பிச்சிட்டாலாம். ஸோ கண்டிப்பா அது அந்த கடத்தல்காரனா தான் இருக்கணும். ஸோ அவன் பார்க்க எப்படி இருப்பான்னு சொல்லி கேட்க எக்ஸாக்டா முகம் தெரியல, ஏன்னா நைட் டைம் அது. ஆனா ஒரு தாடி வச்சிருந்தாரு. ஒரு சிகரெட்டுடைய ஸ்மெல் வந்தது. அது வந்து வின்ஸ்டன்ன்ற ஒரு பிராண்ட் சிகரெட் தான், எனக்கு நல்லாவே தெரியும். அதோட அவர் வந்து இந்த டெலிவரி பண்ற வேன் மாதிரி வச்சிட்டு இருந்தாருன்னு சொல்ல இதுவே வந்து போதுமான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி இந்த டவுனுக்குள்ள இந்த டெலிவரி வேன்லாம் வச்சிருக்கிறவங்க யாருன்னு அந்த லிஸ்ட்டை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேப்ல நம்ம டிடெக்டிவ் காலின்ஸும் வந்து நம்ம மேற்கிட்ட விட்டு போட ஆரம்பிக்கிறாரு. பெரிய பெரிய நங்கோரமா போட்டு கவர் பண்ணலான்னு ட்ரை பண்றாரு. எங்க சச்சின் டெண்டுல்கர் கல்யாணம் பண்ணது அவரோட பெரிய பொண்ணு தானே அப்படின்ட்டு ஆதி காலத்து நங்கோரத்தெல்லாம் போடவே, ஆனா அதுவும் ஒர்க் அவுட் ஆயிடுது. நம்ம மேயருக்கும் வந்து காலின்ஸை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் இந்த கேஸை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த டெலிவரி வேன் வச்சிருக்கிற ஆட்களுடைய லிஸ்ட்லாம் வந்திருக்கு. ஒவ்வொரு வீடா போய் செக் பண்றாங்க. அப்படிதான் வாயட் அப்படின்ற ஒரு பர்சனுடைய வீட்டுக்கு போறாங்க. அவர் தாடி வச்சிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் க்ளூ ஓகே. வீட்டை நல்லா சுத்தி பார்க்கும்போது வின்ஸ்டன் அப்படின்ற பிராண்ட்ல இருக்கிற சிகரெட் இருக்கு. ஸோ இவரை தான் இருக்கணும்ட்டு முக்காவாசி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஏன்னா இவர்கிட்ட தான் டெலிவரி வேனும் இருக்கு. ஸோ அப்படின்னா கண்டிப்பா இங்க தான் கடத்தப்பட்ட பெண்கள் இருக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் சத்தமாவே இவங்க பேசுறாங்க. யாரு நம்ம மேயரும் காலின்ஸும். இந்த சவுண்டு வந்து பைப்புகள் வழியா ரொம்ப லைட்டா கீழே இருக்கிற அந்த கேட்டி மிஸ்ஸி இந்த ரெண்டு பெண்களுக்கும் கேக்குது. ஆனா அவங்க எவ்வளவு கத்தனாலும் பதிலுக்கு சவுண்ட் வெளியே போகாது. ஏன்னா அது சவுண்ட் ப்ரூஃபான இடம். அதனால அந்த இடத்துல வர ஒரு பைப் லைனை பிடிச்சி ஆட்டவே மேல பைப் ஆட ஆரம்பிக்குது. டக்குன்னு அந்த ஒயிட்ன்றவர் பைப்பை பிடிச்சிட்டு இல்லங்க கொஞ்சம் லூஸ் கனெக்ஷன் அதான் அப்படின்னு சமாளிக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணுங்க தொடர்ந்து ஆட்டவே இவங்க கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க இவர் தான் அந்த கடத்தல்காரன் அப்படின்ட்டு. ஆனா இவங்க யோசிக்கிற கேப்லயே டக்குன்ட்டு அந்த ஒயிட்ன்றவர் கன்னாலேயே நம்ம காலின்ஸை ஷூட் பண்ணி காலி பண்றாரு. அவரு இறந்து போயிட்டாரு. உடனே நம்ம மேரும் அந்த ஒயிட்டோடைய வீட்டுக்குள்ளேயே போய் ஒளிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிட்ட பேட்சும் இல்ல கன்னும் இல்லையா. அதனால எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அதோட கீழே வரும்பொழுது தான் அங்க மாட்டிக்கிட்டு இருக்கிற கேட்டையும் மிஸ்ஸியும் அவங்க பாக்குறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் அமைதியா இருக்க சொல்லிட்டு இறந்து போயிட்டாருல காலின்ஸ், அவருடைய கன்னை எடுக்கலாம் அப்படின்ட்டு நைஸா அவங்க போறாங்க. அதோட டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த அட்ரஸை மெசேஜ் அனுப்பி விட்டுறாங்க. ஆட்கள் வந்துகிட்டு இருக்காங்க. எங்க அந்த ஒயிட்ன்றவரும் நம்ம மேல போட்டு தள்ளுறதுக்கு தான் தேடிக்கிட்டு இருக்காரு. ஆளு கரெக்டான கேப்ல காலின்ஸ் கிட்ட இருந்து கன்னை எடுத்து அந்த ஒயிட்டை போட்டு தள்ளிடுறாங்க. ஸோ ஒரு வழியா அந்த கடத்தல்காரன் காலி கேட்டியும் மிஸ்ஸியும் இவங்க காப்பாத்திடுறாங்க. ஆனா காலின்ஸ் இறந்து போயிடுறாரு. டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆளுங்களும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. ஸோ நம்ம மேற்கு கொஞ்சம் அடிபட்டிருக்கோம். அதனால் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. இங்கே அந்த கடத்தப்பட்ட பெண்களை காப்பாற்றிட்டாங்க. கேட்டி ஒரு வருஷம் கழிச்சு அவங்க அம்மா கூட சேர்றாங்க. எந்த மீடியாவில் போலீஸ்லாம் வேஸ்ட்டுன்னு சொன்னாங்களோ அதே மீடியாவில் என் பொண்ணு எனக்கு கிடைக்க காரணமே நம்ம ஊர் போலீஸ் தான் அப்படின்னு பாராட்டுறாங்க. எது என்னவோ ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிஸ் ஆகுது. என்ன அப்படின்னா எரினை கொன்னது யாரு? அந்த கிட்னாப்பரை தான் கொண்டு இருப்பாரா அப்படின்னு தெரியல. அவ தான் ரிவர்ல இருந்து அந்த சைக்கிளையும் எடுக்கிறாங்க. எரினோட சைக்கிள் தான் அது. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே ஃபாதரே போய் சரண்டர் ஆகுறாரு. இந்த மாதிரி எரின் சாகிறதுக்கு முன்னாடி என் கூட தான் இருந்தா, நான் தான் பார்க்ல விட்டேன், ஆனா நான் அந்த கொலையை பண்ணல அப்படின்னு சொல்றாரு. ஆனா போலீஸ் நம்புற மாதிரி இல்ல. இப்பொழுதுக்கு அவரை ரிமாண்ட் பண்றாங்க. அவர் நம்ம மேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு லோரி கூட பேசும்பொழுது லோரியும் மேர் கிட்ட இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் ஜானு ஏதோ அஃபேர்ல இருக்காரு போல, என்னோட பையன் தான் சொன்னான், அவர் யாரு கூடவோ சுத்திக்கிட்டு இருந்தாராம், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் என் பையன், அவனுக்காகவாவது நான் டிவோர்ஸ் கொடுக்காம பொறுத்து தான் போகணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன் அந்த லோரியோடைய ஹஸ்பண்ட் ஜானு வந்துட்டு அவருடைய அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு பெட் எல்லாம் தூக்கி கொண்டு போகிறதுக்கு. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பர்சன் வராரு. இவர் யாருன்னா நம்ம லோரியோடைய ஹஸ்பண்ட் ஜான் இருக்கார்ல, அவருடைய பிரதர். என்னன்னே தெரியல, எரின் இறந்து போனதுல இருந்தே இவர் ஒரு மாதிரி டென்ஷன்லயே இருக்காரு. ரொம்ப அதிகமாவும் குடிக்கிறாரு இந்த பிரதர். இப்ப இந்த கேஸ் கிட்டத்தட்ட முடிய போகுது. இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணமே நம்ம மேயர் தான். வேலையில இல்லாமலும் அவங்க வேலையை பார்த்திருக்காங்க. சோ அதனால அவங்க பண்ண தப்ப மன்னிச்சு திரும்பவும் வேலையில சேர்த்துக்கிறாரு சீஃப். அப்புறம் இவங்க வீட்டுல இருக்கும் பொழுது ரிச்சர்டும் வீட்டுக்கே வந்து நல்லா விசாரிக்கிறாரு. ஸோ ஒரு டிடெக்டிவா இல்லாதப்பவே விசாரணை பண்ண நம்ம மேரு திரும்பவும் வேலை கிடைச்சிருச்சு. ஸோ விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. எரினை சுட்ட அந்த கன்னு வந்து 80s சேர்ந்தது. இப்போ அதை தயாரிக்கிறதே இல்லை. ஸோ பழைய கன்னை வச்சிருக்கிற யாரோ ஒருத்தங்க தான், கண்டிப்பா வயசான ஆளா இருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்றாங்க. அப்போ திடீர்னு ஸ்டேஷனுக்கே அந்த டயலனோட கேர்ள் ஃப்ரெண்டு பிரியானா அவங்க வந்து இந்த மாதிரி அன்னைக்கு நைட்டு நான் தான் எரினை போட்டு அடிச்சேன், அப்புறம் எரின் அங்க இருந்து போயிட்டா, ஆனா அதுக்கப்புறம் அந்த பார்ட்டிலையும் சரி வீட்லயும் சரி நான் டயலனை பார்க்கவே இல்லை. ஸோ டயலன் தான் ஏதாவது ஒன்று பண்ணிருக்கணுமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு டயலனையே மாட்டி விடுறாங்க இவங்க. ஸோ அதனால அகைன் டயலனை கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது அவர் ஸ்டில் அதையே தான் சொல்றாரு. நான் எரினை கொலை பண்ணலாம் இல்லை, எங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தது அவ்வளவுதானே தவிர இதெல்லாம் நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதோட இவங்க கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லாததுனால இவர் எதுவும் பண்ண முடியல. ஸோ அப்புறம் நம்ம எரின் கார்ல வரும் பொழுது அங்க அந்த பெத்ன்ற லேடி இவங்களோட பிரதர் தான். இவங்க வீட்லயே திருடி இருப்பாங்க. அதோட கேட்டியோடைய அம்மா கிட்டையும் உன் பொண்ணு வேணும்னா $5000 கொடு அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள்லாம் பண்ணிருப்பார்ல
அவர் தான் 2-3 நாளா வீட்டுக்கே வரவே இல்லையா. ஸோ பயப்படுறாங்க இவங்க. நம்ம மேரும் நான் போய் என்னன்னு பார்க்கறேன் அப்படின்ட்டு பெத்தோடைய பிரதரை தேடி போறாங்க. பார்த்தா ஒரு வீட்டுக்குள்ள போதை பொருள் அதுவும் கிடைக்காம தன்னைத்தானே கொன்னுகிட்டு இறந்து போயிருக்காரு. அதோட அந்த வீட்டுல அவர் யூஸ் பண்ண ஒரு Dress ஒண்ணு அதுல ராஸ் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. அதாவது நம்ம லோரி இருக்காங்கல்ல, அவங்க ஹஸ்பண்டோடைய ஃபேமிலியை தான் ராஸ் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஃபேமிலியில நடந்த பார்ட்டியோடைய Dress இவர் வீட்டுக்குள்ள இருக்கு அப்படின்ட்டு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பெத்து கிட்ட அவங்க பிரதர் இறந்த விஷயத்த சொல்ல அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம மேர் வந்து லோரி கிட்ட போய் இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்டோட ஃபேமிலிக்குன்னு ஒரு பார்ட்டி எல்லாம் நடக்கும்ல, அது எப்ப நடந்தது, இந்த எரின்லாம் சாகிறதுக்கு முன்னாடியான்னு கேட்க, ஆமாமா எரின்லாம் சாகிறதுக்கு முன்னாடி தான், ஏன்னா அந்த பார்ட்டிக்கு எரின் கூட வந்திருந்தா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா இது எதுக்கு நீ என்கிட்ட கேட்கற அப்படின்னு லோரி கேட்க, இல்ல சும்மாதான் அப்படின்ட்டு எந்த விஷயத்தையும் அவங்க சொல்லல. அதோட அப்ப அந்த இடத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன கேட்டியோடைய அம்மாவும் அங்க வராங்க. என் பொண்ணு கிடைச்ச அப்பவே உங்ககிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லியிருப்பேன், ஆனா அவ ஒரு வருஷமா அந்த கிட்னாப்பருடைய ரூம்ல மாட்டிக்கிட்டு இருந்து அவளால சரியா தூங்க கூட முடியல. அதான் கொஞ்ச நாள் அவ கூடவே இருந்தேன், இப்ப அவ ஓகே தான், உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல அப்படின்ட்டு மேரும் சந்தோஷப்படுறாங்க. இதே நேரத்துல தான் நம்ம லோரியோடைய ஹஸ்பண்ட் இருக்காருல்ல ஜான், அவருடைய அப்பா ஒரு விஷயத்த ஜான் கிட்ட சொல்றாரு. அன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல ஏதோ ஒரு சவுண்டு கேட்டது, என்னடான்னு வந்து பார்த்தா உன்னோட பிரதர் பில்லி அவன் வாஷிங் மிஷின்ல ஏதோ ஒரு துணியை போட்டுக்கிட்டு இருந்தான். அந்த துணியில ரத்த கரையா இருந்தது. அதுக்கு அடுத்த நாள் தான் எரின் இறந்து போயிட்டான்ற விஷயம் தெரிய வந்ததுன்னு சொல்ல, அந்த ஜானுன்றவரும் அப்படின்னா அப்பா நீங்க என்ன சொல்றீங்க, பில்லி தான் அந்த கொலையை பண்ணான்னு சொல்றீங்களான்னு கேட்க அவரும் ஆமான்னு சொல்றாரு. அதனால ஜானும் போயிட்டு அவருடைய பிரதரான பில்லி கிட்ட போயிட்டு என்னடா நடந்தது உண்மையை சொல்லுன்னு கேட்க, அவரு குடிச்சுக்கிட்டே சொல்றாரு நான் தான் எரினை கொன்னேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறாரு. அதோட இந்த விஷயத்த லோரி கிட்டையும் சொல்ல லோரியும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஸோ அந்த பில்லின்றவரும் நான் வந்து எங்க வேணாலும் சொல்றேன் நான் தான் கொன்னன்ட்டு அப்படின்னு சொல்ல, ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கடைசியா ஃபிஷிங் பண்ண போலாம் அப்படின்ட்டு ஜானும் பில்லியும் ஃபிஷிங் பண்ண போறாங்க. எங்க நம்ம மேர் இருக்காங்கல்ல, அவங்க இறந்து போன எரினுடைய வீட்டுல இருந்து ஒரு டாலர் மாதிரி கண்டுபிடிச்சிருப்பாங்களே, டேட்லாம் போட்டிருக்குமே. ஆக்சுவலா அது என்ன டேட் அப்படின்னா நம்ம லோரியோடைய ஹஸ்பண்ட் ஃபேமிலி அவங்க ஒரு பார்ட்டி வச்சிருப்பாங்கல்ல அந்த நாளோட டேட் தான். ஸோ அந்த டாலர் வாங்கின கடைக்கே போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கும் பொழுது அதை வாங்கின பேர் வந்து ராஸ்ன்னு போட்டிருக்கு. நம்ம லோரியோடைய ஹஸ்பண்டோட ஃபேமிலி ஆட்கள்ல யாரோ ஒருத்தங்க தான் எரினுக்காக இந்த டாலரை கொடுத்துருக்கணும் அப்படின்னு வேகமா லோரியை பார்க்க போறாங்க. ஸோ லோரியும் சொல்லிடுறாங்க அந்த பில்லி தான் என் ஹஸ்பண்டோட பிரதர், அவன் தான் கொலையை பண்ணியிருக்கான், அவனே ஒத்துக்கிட்டான், இப்போ என் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து ஃபிஷிங் போயிருக்காங்கன்ற விஷயத்த சொல்றாங்க. லொகேஷனை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மேரும் அந்த ஃபிஷிங் இடத்துக்கு தான் போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் டைலனு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இறந்து போன எரினுடைய வீட்டுக்கு போயிட்டு டைரி எல்லாம் எரிப்பாங்கல்ல, அப்ப டைரிக்குள்ள கூட ஒரு போட்டோ இருக்கும், அதை ஒரு பொண்ணு எடுத்துப்பாளே, அந்த பொண்ணு இப்ப நம்ம சீஃபை மீட் பண்ணி அந்த போட்டோவை கொடுக்க அதை பார்க்குற சீஃபும் ஷாக் ஆகுறாரு. அது என்ன போட்டோன்னு நம்ம காட்டல, ஆனா சீஃப் வந்து அதை எடுத்துட்டு வந்த பொண்ணு கிட்ட இது எப்படி உங்ககிட்ட கிடைச்சதுன்னு கேட்க அந்த பொண்ணு சொல்றாங்க டைலன் தான் வந்து எரினுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிற ஆதாரங்களை அழிக்கணும்னு நினைச்சான். ஏன்னா டைலன் உண்மையான அப்பா கிடையாது, ஆனா அந்த டைரி மூலியமா உண்மையான அப்பாவை கண்டுபிடிச்சிட்டா அந்த குழந்தைய அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்கல்ல. ஆனா டைலனுக்கு அந்த குழந்தைய அவரு வளர்க்கணும்னு நினைச்சாராம், அதனாலதான் அந்த டைரி எல்லாம் எரிச்சோம், அப்ப இந்த போட்டோவை மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன்னு சொல்றாங்க. ஸோ சீஃபும் இந்த விஷயத்த நம்ம மேற்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவங்க கால் எடுக்கவே மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஃபிஷிங் பண்ற இடத்துக்கு தான் போறாங்க. பார்த்தா அங்க லோரியோடைய ஹஸ்பண்ட் ஜான் இருக்காருல்ல, அவரு அவரோட தம்பி பில்லியவே போட்டு தள்ளலாம் நினைக்கிறாரு. ஆனா கரெக்டா அங்க நம்ம மேர் வராங்க, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவன் தப்பு பண்ணிட்டானா அவனுக்கு தண்டனையை தான் கொடுக்கணுமே தவிர இந்த மாதிரி கொல்லலாம் கூடாது அப்படின்னு சொல்ல, எங்க அந்த ஜானுக்கு இவ எப்படி இங்க வந்தான்னு ஒன்னும் புரியல. டக்குன்னு என்ன பண்றாருன்னா தன்னை தானே சுட்டுக்க போறாரு ஜானு, ஆனா அவரோட பிரதர் பில்லி வந்து தடுக்கிறாரு. ஸோ உடனே நம்ம மேரும் வந்து மொத்தமா பிடிச்சிடுறாங்க. தப்பு பண்ணது பில்லி, அவரு தான் வந்துட்டு எரினா கொலை பண்ணுது. ஆனா எதுக்காக ஜான் தன்னை தானே கொண்டுக்க போனாருன்னு குழம்பி இருக்கும்போது தான் அப்படியே அவங்கள ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்து சீஃப் அந்த போட்டோவை காட்டுறாரு. அப்பதான் அந்த போட்டோல எரின் கூட இந்த லோரியோடைய ஹஸ்பண்ட் ஜான் தான் இருக்காரு. ஸோ இந்த ஜான் அஃபேர்ல இருந்தது வந்து இந்த எரின் கூட தான். அந்த டாலரை வாங்கி கொடுத்ததும் பில்லி கிடையாது, இந்த லோரியோடைய ஹஸ்பண்ட் ஜான் தான். நம்ம மேரும் வந்து பில்லி தான் அப்படின்னு டவுட்ல வந்தாங்க, பார்த்தா அது அந்த ஜான்னு இப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது. ஸோ ஜான் கிட்டையும் என்ன ஏதுன்னு விசாரிக்கும் பொழுது அவரும் உண்மைகளை ஒத்துக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ராஸ் ஃபேமிலி பார்ட்டில தான் வந்து முதல்ல எரினை நான் பார்த்தேன், எங்களுக்குள்ள லவ் வந்துச்சு, என் மூலியமா தான் அவளுக்கு அந்த குழந்தையும் பிறந்தது, நான் வேணாம் தான் சொன்னேன், ஆனா அவ அந்த குழந்தைய பெத்துக்கிட்டா, அதுக்கு காரணம் டைலன்ட்டு அப்பாவை கூட சுத்திக்கிட்டு இருந்த பாய் ஃப்ரெண்ட் மேலேயே பழிய போட்டா. ஆனா என்ன அடிக்கடி எரின் வந்து காசு வேணும்னு என்ன பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருப்பா. அதனால ஒரு நாள் சண்டை முத்தி போய் நான் தான் தெரியாம கன்னால அவளை ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஸோ எல்லா உண்மையும் வெளியே வந்துருச்சு, அந்த எரினை கொன்னது வந்து லோரியோடைய ஹஸ்பண்ட் ஜான் தான். ஸோ அதனால ஃபாதரை ரிலீஸ் பண்றாங்க. இவரை
வந்து குற்றவாளின்னு ஜெயிலையும் அடைக்கிறாங்க. ஸோ எரினுக்கு பிறந்த குழந்தை வந்து இந்த ஜானோடது தான் தெரிஞ்ச உடனேயுமே ஜான் ஃபேமிலிக்கு தான் அந்த குழந்தை போகணும், அதனால வேற வழியே இல்ல, லோரி தான் அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட அபிஷியலா இந்த கேஸும் க்ளோஸ் ஆயிடுது. ஸோ ஒயிட்ன்றவரு 2 பொண்ணுங்களை கடத்தினாரு, அது வேற கேஸ். இந்த எரினை கொன்னது லோரியோடைய ஹஸ்பண்ட், இது வேற கேஸ். ஆனா ஸ்டார்டிங்ல எல்லாமே ஒரே ஆள் தான் பண்ணிருப்பாரோன்னு தப்பா டவுட் இருந்தது. பட் இப்ப எல்லாம் கிளியர் ஆகி அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம மேரும் வந்து அவங்க லைஃபை ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்பதான் ஒரு நாள் அவங்களுக்கு கால் வருது. பக்கத்து வீட்டு பாட்டி இருப்பாங்கல்ல, அவங்களுடைய ஹஸ்பண்ட். ஆக்சுவலா அந்த பக்கத்து வீட்டு பாட்டியும் அந்த ஹஸ்பண்டும் யாரு அப்படின்னா, இப்ப ஜெயிலுக்கு போனார்ல நம்ம லோரியோடைய ஹஸ்பண்ட், அவருடைய அம்மா அப்பா தானே அவங்க. ஸோ அந்த பாட்டி இறந்து போயிட்டாங்க. இப்ப அவங்களுடைய ஹஸ்பண்ட், அதாவது ஜானுடைய அப்பா கால் பண்றாரு. ஸோ நம்ம மேரும் போயிட்டு, என்னப்பா இவ்வளவு நாள் பாட்டி கால் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இப்ப நீங்க கால் பண்றீங்க, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்ல, என்னுடைய கராஜில் வந்து நான் ஒரு கன்னு வச்சிருந்தேன். அந்த கன்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே காணாம போயிடுச்சு. திடீர்னு பார்த்தா கன்னு கராஜிக்கு வந்துருச்சு. ஆனா என்ன 2 புல்லட் மிஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. மேரும் என்ன கன்னு கேட்கும்போது அது 80ஸ்ல உருவாக்குன கன்னு, இப்ப அதை மேனுஃபேக்சர் பண்றதுலன்னு சொல்ல நம்ம மேருக்கும் ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம லோரியோடைய ஹஸ்பண்ட் ஜான் அவங்க அப்பாவுடைய கன்னு கராஜ்ல இருந்து ஆட்டைய போட்டு கொண்டு போய் தான் எரினா கொன்னு இருக்காருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதோட சிசிடிவி கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்கல்ல, ஆல்ரெடி பக்கத்து வீட்டுக்கார பையன் ஏதோ ஒருத்தன் அசிங்கமா எழுதிருப்பான், கேமராவை செட் பண்ணி வச்சிருப்பாங்களே, அதுல இருந்த ஒரு ஃபுட்டேஜ் கூட நம்ம மேர டெலீட் பண்ணிருப்பாங்கல்ல. இப்ப என்ன பண்றாங்கன்னா எரின் இறந்து போன அன்னிக்கான ஃபுட்டேஜை தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ லோரியோடைய ஹஸ்பண்ட் அவர் தான் வந்து கன்னை எடுத்துட்டு போவாரு அப்படின்னு இவங்க அந்த ஃபுட்டேஜை பார்க்க ஒரு பெரிய ஷாக்கு, ஒரு பெரிய ட்விஸ்ட். பார்த்தா லோரியோடைய பையன், அவன் தான் கராஜுக்குள்ள இருந்து அந்த கன்னை எடுத்துட்டு போயிருக்கானே. நம்ம மேருக்கு எதுவும் புரியல, இவன் எதுக்காக கன்னை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நேரா ஸ்கூலுக்கு போறாங்க. அந்த பையன் நம்ம மேர பார்த்த உடனேயுமே வேலி மேலாம் எகிரி குதிச்சு தெரிச்சுக்கிட்டு ஓடுறாரு. ஸோ அவ்வளோதான் இவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க, லோரியோடைய பையனை அரெஸ்ட் பண்ணி அந்த பையனை விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எதுக்காக உங்க தாத்தாவுடைய கராஜ்ல இருந்து கன்னை எடுத்துட்டு போனேன்னு சொல்லி கேட்க இப்பதான் நமக்கும் உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு தெரிய வருது. ஆக்சுவலா இந்த பையன் இவனுடைய அப்பா, அதான் நம்ம ஜான், அவருக்கும் இந்த எரினுக்கும் இருக்கிற அஃபேரை பத்தி தெரிஞ்சிருக்கு. இப்ப இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா ரொம்ப கேவலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பையன் என்ன பண்றான், கராஜ்ல இருந்து கன்னை ஆட்டைய போட்டு கொண்டு போய் அவங்க அப்பா மெசேஜ் பண்ற மாதிரியே அந்த எரினுக்கு மெசேஜ் பண்ண பார்க்குக்கு வர சொல்லி அவங்களும் பார்க்குக்கு வராங்க. ஃபாதர் தான் கொண்டு வந்து விட்டுட்டு போயிருப்பாரு. அந்த இடத்துல இந்த பையன் கன்னால எரினை மிரட்டி இருப்பான். ஆனா எரின் வந்து அந்த கன்னை பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப தெரியாதனமா அந்த பையன் வந்து ஷூட் பண்ணிட்டான். அப்படிதான் வந்து எரின் இறந்து போயிருக்காங்களே. இந்த விஷயம் நடந்த உடனே அந்த பையன் ரொம்ப பயந்து போய் அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயத்த சொல்ல, அவரும் தன்னோட பையனை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக கொலை நடந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடம், அந்த ரிவர் கிட்ட அந்த எரினுடைய உடம்ப போட்டிருப்பாரு. அதோட தன்னோட பையன் போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாதுன்னு தான் அவரே இந்த கொலையை பண்ண மாதிரி பழியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கும் போயிட்டாரு. இப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் இப்பதான் எல்லாருக்குமே தெரிய வருது. அவ்வளவுதான், தப்பு யார் பண்ணாலும் தண்டனை அனுபவிக்கணும்ல. அந்த பையன் தான் உண்மையிலே கொலைகாரன். அதனால அந்த பையனை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புறாங்க. நம்ம லோரியும் வந்து அடிக்கடி அந்த பையனை போய் மீட்லாம் பண்ணுவாங்க. நம்ம மேரும் வந்து ஒரு வழியா உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிச்சாச்சுன்ற ஒரு நிம்மதியில இருக்காங்க. அவங்க பேர குழந்தை கூட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறாங்க. அந்த மருமகளும் வந்து அதுக்கு ஓகே தான் சொல்லியிருக்காங்களே. ஸோ அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்படின்னு ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த கதை முடியுது. ஸோ ஆரம்பத்துல இருந்து இவரு அவருன்னு போய் கடைசியா இவர் தான் கொலைகாரன்னு முடிவு பண்ணி கடைசியா பார்த்தா ஒரு ட்விஸ்ட், ஒரு சின்ன பையன் தான் இந்த கொலையை பண்ணிருக்கான் அப்படின்னு. ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான சீரீஸ். உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு விடுங்க. அதோட உங்க ஃபிலிம் ரோலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.